Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை விசுவாசம் என்னும் கேடகம். ஆமீன். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர் மேல விசுவாசத்தை அதிகமா வச்சிருக்கோமோ அந்த விசுவாசம் நம்மளை பாதுகாக்கும், கேடகமா இருக்கும். ஒரு ஷீல்டை போல எந்த சேதமும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒரு வருமானத்தையும் உங்க சரீரத்தை தொட முடியாதபடிக்கு அவருடைய மேல வச்சுக்க விசுவாசம் உங்களை பாதுகாக்கும் கர்த்தர் சொல்றாருங்க. ஏன்னா சர்வாயுத வருகன்னு கர்த்தர் நமக்கு ஒரு ஆடையை தராரு. அந்த ஆடையில பாத்தீங்கன்னா விசுவாசம் ஒரு கேடகமாக பயன்படுகிறது. ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் இடக்கச்சை, சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இருபுறம் கருக்குள்ள வேதவசமாக பட்டயம் சொல்லி அந்த சொல்லுதுங்க. அந்த ஆடை தரித்து கொண்டவர்களாக நம்ம விசாசி ஏத்தலுக்கு திராணி உள்ளா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16 என்ன சொல்லுன்னா, பொல்லாங்கண்ணையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டுதான் நில்லுங்கள். பொல்லாங்கன் அக்னி ஆஸ்திரத்தை எந்த கொண்டிருக்கான். அணுதினம் நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள் மூலியமா நம்மகிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி தெரியும். ஆனா நமக்கு எதிரா அநேக காரியங்கள் செயல்படலாம். வன்கண் நாவிகள், பொறாமை நாவிகள், இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பொறாமை நாவிகள், புறங்குறு நாவிகள் எதா இருந்தாலும் நம்ம எதுவும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மளை ரத்த கோட்டைகள் மடி மறைத்துக் கொள்வாரு. அது மட்டும் இல்லாம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுங்க. நம்ம விசுவாசத்துல வளரவா இருக்க வேண்டும். முழு நிச்சயமா முழு எழுத்தோடு கர்த்தரை விசுவாசம் வைக்கும் போது அவர் நம்மளை பாதுகாக்க தேவனாகிறாரு. எந்த பொல்லாப்பு வந்தாலும் போல, எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் போல, மோசங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், பஞ்சங்கள் எது வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க முடியாத அவர் நம்ம ரத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்வாரு. ஏன்னா விசுவாசம் ஒரு ஷீல்டாக, ஒரு கேடகமாக நமக்கு முன்பாக நிற்கிறது. விசுவாசம் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா கர்த்தரோட விசுவாசிக்கு நீங்க நானும் அவருடைய விசுவாசிகள் சொல்றோம். இந்த சபை விசுவாசி அந்த சபை விசுவாசி இல்ல, கர்த்தரை சொந்த ஏற்றுக்கொண்ட எல்லாருமே விசுவாசிகள் தான். பேர்ல மட்டும் இல்லாம இருதயத்திலையும் கர்த்தர் முழுமனதா விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் நம்மளை பாதுகாக்கும். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி விசுவாசமா இருங்க. அவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். God bless you.